வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த 2025 புது வருஷத்தில் மேக்ஸ் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸ் வந்து 25க்கு 25 அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட்டு. அந்த 25ல் 10ங்கிறது நம்மளுக்கு மேக்ஸாகவும் ஆப்டிடியூடாகவும், மிச்ச 10 வந்து ரீசனிங்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து நான் மேலே கொடுத்துருக்க இந்த கணியன் புக்கில் வந்து இருக்குது. அது ஃபுல் இமேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகலை. நான் வந்து படிக்கும்போது 6th to 10th மேக்ஸ் புக்கு, சமச்சீர் மேக்ஸ் புக்கு படித்து தான் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்குன்னு வரும்போது அந்த ஓவராலாக கவரான புக்கு மாதிரி தான் இந்த புக்கு இருந்தது. இதில் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடும் இருக்கும், உங்களுக்கு ரீசனிங்கும் இருக்கும், ரெண்டோட எக்ஸசைஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். 6th to 10th வரைக்கும் எல்லா புக்கையும் நம்ம அடுக்கி வச்சு ஒரே ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு 2 புக்கை மட்டும் நான் எப்பயுமே எடுத்து மேக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு நான் வச்சுக்கிருவேன். இது ரெண்டும் ரொம்ப கை கடக்கமாக நம்மளுக்கு அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்க சம்மும் சமச்சீரில் புக்கில் இருக்க சம்மும் ஒன்று தான். அதுலேருந்து தான் இவங்க எடுத்த புக்கே வந்து போட்டிருக்காங்க. இந்த புக்கு வந்து நீங்கள் டவுன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ புக் பண்ணி வாங்கி வச்சுக்கிறதுனால வாங்கி வச்சுக்கோங்க. இந்த புக்கு எப்பயுமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், எல்லா எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். எஸ்எஸ்சி ரயில்வேல கூடயும் இருக்கக்கூடிய சிலபஸ் கூடயும் இதில் வந்து இருக்குது. இந்த புக்கை வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை இந்த புக்கு எனக்கு வாங்க முடியாது, எனக்கு சமச்சீர் புக்கே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்க சமச்சீர் புக்லேயே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதில் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இன்னும் இதை விட நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஆரம்பிக்கும்போது சிம்பிள் டாப்பிக்காக ஆரம்பிப்போம். அப்படிங்கிறதுக்காக சதவீதம்ன்ற டாபிக் தான் நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த சதவீதம் அப்படிங்கிறது வாழ்வியல் கணிதத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதாவது வட்டி கணக்கு பண்ணுறதா இருக்கட்டும், தனி வட்டி, கூட்டு வட்டி, அந்த கான்செப்ட்லேயும் வரும். லாப நஷ்டம் அந்த கான்செப்ட்லேயும் வரும். ப்ளஸ் ஒரு பொருளோட மதிப்பு தேய்மான கண்டுபிடிக்கிறதே வரும். ஒரு ஊரில் வந்து மக்கள் தொகை கூடுது குறையுது, அந்த டாபிக் எல்லா டாப்பிக்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து இல்லாமல் சம்மே இருக்காது. டிஎன்பிஎஸ்சியில் பர்சன்டேஜ் ரிலேட்டடாக ஒரு 2 சம்மாவது அல்லது 3 சம்மாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து என்னென்ன ரொம்ப பேசிக்காக இருக்குது, சின்ன சின்ன சம்மாக இருக்குது, இந்த மாதிரியே கேட்க போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாக்கா நிறைய சம் ப்ராக்டிஸ் இந்த புக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகன்னு வந்து நான் சொல்லலை. இந்த புக்கு வந்து 6th to 10th எல்லா புக்கையும் நீங்கள் கவர் பண்ணி அடுக்கி வைக்கும்போது உங்களுக்கு நிறைய புக் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இந்த 2 புக்கு மட்டும் கையில் இருந்தீங்கனாலே போதும். அதில் இருக்க எல்லா சிலபஸ் வைஸாக எல்லாமே இதில் கவர் ஆயிரும். ஸோ இதில் சதவீதம்ன்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சதவீதம்னு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு வேல்யூவை 100க்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிற போகிறோம். ஸோ அது ஒரு கோடி அளவுக்கு வேல்யூவாக இருந்தாலும் அது 100க்கு அந்த வேல்யூவை நம்ம மைண்டில் வச்சுட்டு அதில் 25% இருந்தால் எவ்வளோ, 25 பங்காக இருந்தால் எவ்வளோ இருக்கும், 30 இருந்தால் எவ்வளோ இருக்கும், 40 இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த பர்சன்டேஜுங்கிறது. ஸோ பர்சன்டேஜுக்கும் நம்மளோட லைஃபுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அது ஒரு பொருளோட விலை வந்து முதல்ல கூடி அப்புறம் குறையுது, பர்சன்டேஜ் வைஸாக கூடுது குறையுதுன்னா அந்த இடத்துலையும் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஊரில் மக்கள் தொகை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். கொரோனா டைத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸோட கவுண்டிங்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எப்படி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பொருளோட மதிப்பு, ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட வேல்யூ என்ன, இப்போ தேய்மானத்துக்கு அப்புறம் அதோட வேல்யூ என்ன, அந்த இடத்துலையும் இந்த பர்சன்டேஜ் கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அடுத்து லாப நஷ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கண்டிப்பாக பர்சன்டேஜ் இல்லாமல் இருக்காது. அதை தனி டாப்பிக்காகவே நம்ம பார்ப்போம். ஒருத்தவங்களுடைய வருமானம் கூடுது குறையுது, அப்போ அவங்களோட செலவு அவங்க அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற இடத்துலையும் பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அதேமாதிரி ஒரு பொருளோட விலை, இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பொருளோட விலை வந்து 100 ரூபா அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்போம். அங்கே போகும்போது அது 150 ரூபாயாக இருக்கும். அப்போ நம்ம வாங்கும்போது எனக்கு 3/4 கிலோ கொடுத்தா போதும், எனக்கு 1/4 கிலோ, 1/2 கிலோ கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், நம்ம வாங்கக்கூடிய தேவையை குறைச்சிட்டு வருவோம். அந்த இடத்துலையும் பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ஒரு பொருள் வாங்கும்போது 100 ரூபா வாங்க போகும்போது அது 80 ரூபாயே குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1.25 கிலோவா அந்த தக்காளியை வாங்கிக்கிடுவோம். அதாவது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சம் செய்யும்போது இன்ட்ரெஸ்ட்டாக அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போ இதில் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த 10,000த்தையுமே நம்ம வந்து 100க்கு ஈக்குவலாக நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிறணும். அந்த 100க்கு அது எத்தனை 25 பங்காக இருந்தால் எவ்வளோ, 50 பங்காக இருந்தால் எவ்வளோ, அதை தான் நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். ஸோ இது இப்போ கொரோனா டைத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைரஸ் கவுண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனை யூஸ் பண்ணி தான் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எடுத்துக்கிடுவோம். இப்போ ரூபாய் 44ல் 25% எவ்வளவு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் சம். இந்த மாதிரிலாம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்க மாட்டாங்க. இது பேசிக்கு, இதை தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தடுத்த சம்மில் அதை அப்ளை பண்ண முடியும். ரூபாய் 44 அப்படிங்கிறது 44 தான் நம்ம ஹோல் வேல்யூ. அந்த 100%ங்கிறதே 44 தான். அதில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஒரு காப்பங்கு, அந்த 25%ங்கிறது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க.
அப்போ எந்த நம்பருக்குனாலும் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த பர்சன்டேஜில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கோங்க. இந்த ரூபாய் 44 அப்படின்னு இல்னு போட்டுட்டாங்கனாலே அது வந்து மல்டிப்ளிகேஷன் தான். இதுதான் பேசிக் லாஜிக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு மேக்ஸ் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மெதுவாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 44 × 25/100 இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா 11. அப்போ 44 ரூபாவில் 25%ங்கிறது 11 ரூபா. ரெண்டாவது சம் பாருங்க. 5 ரூபா 25 பைசாவில் 25 பைசா எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. 5 ரூபா 25 பைசா அப்படின்னா 5.25 ரூபா. அந்த 5.25 ரூபாவில் அந்த 1/4 ரூபா அந்த 25 பைசாங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் 2 தடவை கேட்டிருக்காங்க இந்த சம்மு. இதே மாதிரி இன்னொன்று 70 பைசான்னு வச்சு ஒரு சம் வரும். அதையும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு என்ன தெரியும், 1 ரூபா அப்படின்னா என்னென்னு தெரியும், 100 பைசா. அதே மாதிரி 5 ரூபானா நம்மளுக்கு என்னென்னு வந்து தெரியும், 5 ரூபானா 5 × 100 500 பைசா. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்ன, 5 ரூபா 25 பைசான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 ரூபாய்க்கு 500 ப்ளஸ் 25 பைசாக்கு 25. அப்போ 525 பைசா தான் நம்மளுக்கு வந்து ஓவரால் அந்த 100க்கு ஈக்குவலானது, 100%க்கு ஈக்குவலானது அந்த 525. அதில் அந்த 25 பைசாங்கிறது எத்தனை பர்சன்டேஜுங்கிற கேட்டிருக்காங்க. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், மொத்த வேல்யூவை கீழே போடுங்க, எத்தனை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அது பை 100 போடுங்க. அப்போ மொத்த வேல்யூ வந்து கீழே 525. அதில் நம்மளுக்கு கால்குலேட் பண்ண சொன்னது 25 பைசாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 25 பைசாங்கிறது மேலே போட்டு இன்ட்டு 100 போடுங்க. இந்த மாதிரி கேட்குற கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். எப்பயுமே முதல் வந்து இதில் இப்போ வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு 2வது வாய்ப்பாடு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால் 2வது வாய்ப்பாடு இருக்கிறதெல்லாம் 2வது வாய்ப்பாடு அடிச்சு கொடுத்துருங்க. 5வது வாய்ப்பாடுலாம் 5வது வாய்ப்பாடு ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தப்பு விட மாட்டீங்க. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு மேலே வந்து 5 × 25, கீழே வந்து 4 × 5, இந்த 2 வகுப்படாததுனால 0, 5 × 25. இப்போ 5/105 வந்துருச்சு. மறுபடியும் 5வது வாய்ப்பாடில் 4 × 5, 2 × 10, 4 × 5. இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 100/21ன்னு கிடைக்கிது. இந்த 100/21ன்னு ஆப்ஷனில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த 100/21 டிவைட் பண்ணி டெசிமல்லையும் ஆன்சரில் கொடுத்துருக்கலாம். இல்லை ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனில், அதாவது கலப்பு பின்னம் சொல்லி சொல்லுவோம், அந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கிடுவோம். 100/21 டிவைட் பண்ணிங்கன்னா 4/21 போட்டிங்க அப்படின்னாக்கா 84 வரும். 84 ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா மிச்சம் 16. அந்த 100ல் 4 தடவை பண்ணிங்கன்னா 84 வரும். அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கனாக்கா 16 வருது. இந்த 16 இதை வந்து ஒரு கலப்பு பின்னமாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 4 தடவை வந்து வகுத்தாங்கன்னா ஆன்சர் இப்போ 4. 4 வந்து என்ன பண்ணணும், 4 வகுத்தது போக மிச்சம் இருக்கிறத மேலே போடணும் 16, கீழே மிச்சம் வரதை 21. இது வந்து கலப்பு பின்னமாக இப்படி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஆப்ஷனை ஒரு தடவை நீங்கள் கவனிச்சுட்டு தான் செய்யணும். நீங்கள் போல கண்டினியூஸாக சம் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்காக தான். இது ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க, ஃபுல்லாக வகுப்பட்டுருந்தாங்க, நீங்கள் 0 சேர்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க, இதில் 160 வந்து எத்தனை தடவை வரும், 5 2 10, 6 2 12, 7 2 14 ஆயிரும். ஓகேவா. அதனால் வந்து ஒரு 7 தடவை வரும்போது 147, 8க்கு மேலே போகாது. அதனால் 4.7. அப்போ 4.7 சம்திங் ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 4.7 சம்திங் வர ஆன்சர் வரைக்கும் நீங்கள் செய்ய தான் செய்யணும். அதை ஆப்ஷனில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் செய்ய தான் நீங்கள் இதையும் ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். ஓகேவா. சரி, அடுத்த சம் பார்ப்போம். இந்த மாதிரி மாடல் வந்து பண்ணிக்கோங்க. நீ அடுத்த பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.